Hi friends, today video la 11th book la second unit la உள்ள இலக்கணம் தான் பார்க்க போறோம். டைட்டில் பாருங்க புணர்ச்சி விதிகள். ஆல்ரெடி நம்ம ஃபர்ஸ்ட் யூனிட்ல மொழி முதல் எழுத்துக்கள் கடைசி எழுத்துக்கள் அந்த இது பார்க்கும்போதே நம்ம வந்து புணர்ச்சி அப்படினா என்ன உயிர் மெய்யிரு குற்றியலுகர இரு இது எல்லாமே நம்ம பார்த்திருப்போம். அதை பார்த்துட்டு நீங்க இங்க வரும்போது தான் உங்களுக்கு வந்து ஈஸியா இருக்கும். ஏன்னா அதான் வந்து பேசிக். அதை வச்சு தான் புணர்ச்சி விதிகளே வந்து நம்ம படிக்க போறோம். ஸோ வீடியோ பார்க்காதவங்க வந்துட்டு நான் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அதை பார்த்துட்டு தயவு செஞ்சு இதில் வந்து பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு புரியும். ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்கள், புணர்ச்சி அப்படின்னா என்ன அப்படின்னா நாம் ஒரு சொல்லை வந்து பிரிக்கும்போது நிலைமொழி வருமொழி அப்படின்னு சொல்லி நாம் எடுப்போம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ பைந்தமிழ் அப்படின்னு எடுத்துக்கிறோன்னு வச்சுக்கோங்களேன். அதில் பசுமை கூட்டல் தமிழ் அப்படின்னு பிரிப்போம். இதில் பசுமை அப்படின்றது வந்து நிலைமொழினும் தமிழ் அப்படின்றது வருமொழினும் அப்படின்னு நம்ம எடுத்துக்குவோம். இப்படி பிரித்த சொற்கள் வந்து இணையும் போது அதில் ஏற்படும் மாற்றங்களை தான் நாம் புணர்ச்சி அப்படின்னு சொல்கிறோம். இப்போ புணர்ச்சி விதிகள் அப்படின்னா என்னன்னு பாருங்கள். சொற்புணர்ச்சியின் போது நிலைமொழி இறுதியிலும் வருமொழி முதலிலும் ஏற்படும் மாற்றங்களை சுருங்க சொல்லும் வரையறைகளை புணர்ச்சி விதிகள் என்பர். அதாவது புணர்ச்சி அப்படின்னா அதில் உள்ள மாற்றங்களை நாம் சொல்கிறது தான் நாம் புணர்ச்சி, மாற்றங்களை தான் நம்ம புணர்ச்சின்னு சொல்லுவோம். அந்த மாற்றங்களுக்குரிய வரையறையை சொல்கிறது தான் வந்து புணர்ச்சி விதிகள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? இது வந்து நார்மலாக எதுக்கெல்லாம் பயன்படுது அப்படின்னா மொழியை வந்து பிழையின்றி படிக்கிறதுக்கும் கையாளுறதுக்கும் அப்புறம் ஒரு பாடல்களின் பொருளை உணர்த்துவதற்கும் நம்ம அந்த பொருளுக்கு ஏற்றாப்புல அந்த சொற்களை பிரித்து தெரிஞ்சுக்கிறதுக்கும் வந்துட்டு இந்த புணர்ச்சி விதிகள் வந்து பயன்படுது. ஓகேவா? இங்கே பாருங்கள், ஃபஸ்ட்டு ஒன்று உயிரீற்று புணர்ச்சி. அதில் ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்கள், உடம்படு மெய் புணர்ச்சி. உடம்படு மெய் அப்படின்னா என்ன அப்படின்னா 18 எழுத்துக்கள்ல இ இவ் இந்த ரெண்டு தான் உடன்படு மெய்யா வரும். ஓகேவா? இதில் பாருங்கள், நிலைமொழியின் இறுதி எழுத்தும் மறுமொழியின் முதல் எழுத்தும் உயிர் எழுத்துக்களாக இருந்தால் உச்சரிப்பின் போது ஒலி உடன்பாடு இல்லாமல் இடைவெளி ஏற்படும். எனவே உடன்படாத அவ்விரு மொழிகளையும் சேர்த்து புணர்க்க வரும் மெய் உடன்படு மெய்யாகும். 18 மெய்களில் இ இவ் ஆகிய இரு மெய்கள் மட்டுமே உடன்படு மெய்களாக வரும். அதாவது என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா நிலைமொழியோட கடைசி எழுத்தும் வருமொழியோட முதல் எழுத்து ரெண்டுமே வந்து நமக்கு உயிர் எழுத்தாக வரும்போது அதை சேர்க்கும் பொழுது நமக்கு வந்து பிரச்சனை இடைவெளிகள் வரும். அந்த இடைவெளிகளை பூர்த்தி செய்கிறதுக்காக வந்துட்டு உடன்படு மெய்கள் வந்து நம்ம பயன்படுத்துகிறோம். அந்த உடன்படு மெய்கள் என்னென்ன அப்படின்னா இ யு இந்த ரெண்டு மெய் எழுத்துக்கள் தான் வரும். எடுத்துக்காட்டு பாருங்கள், உங்களுக்கு புரியும். காட்சி கூட்டல் காட்சி அழகு, இதை எப்படி பிரிச்சிருக்காங்கன்னு பாருங்கள். காட்சி கூட்டல் ஈ கூட்டல் அழகு அப்படின்னு பிரிச்சிருக்காங்க. இந்த காட்சி இந்த சியை வந்து நம்ம எப்படி பிரிப்போம்? இச்சி கூட்டல் இ சி அப்படின்னு பிரிப்போம். அப்போ இதில் கடைசி என்ன வந்திருக்கு? இ இகர இரு வந்திருக்கு. ஓகேவா? அதே மாதிரி பாருங்க, ரைட் சைடு வருமொழியிலையும் உயிரெழுத்து ஆ அப்படின்னு தான் வந்திருக்கு. இந்த ரெண்டும் வர்றதுனால நடுவில் வந்து இ அப்படின்ற மெய்யெழுத்து வந்து உடன்படு மெய்யா வந்திருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் ஒன் பாருங்க, தீ அணைப்பான். தீ கூட்டல் ஈ கூட்டல் அணைப்பான். தீ எப்படி பிரிப்போம்? இத்து கூட்டல் ஈ தீன்னு பிரிப்போம். அப்போ இதில் வந்துட்டு ஈகார இரு வந்திருக்கு. மறுமொழியில் ஆ உயிரெழுத்து வந்திருக்கு. ஸோ இங்கே வந்து ஈ அப்படின்ற உடன்படு மெய் வந்திருக்கு. அடுத்து பாருங்கள், கலை அறிவு. கலை இல்லு கூட்டல் ஐ ஐன்ற ஐகார இரு வந்திருக்கு. ஓகேவா? அதோட ஈ வந்து வந்திருக்கு. ஓகேவா? அடுத்து பாருங்கள், மாவிலை. மா மா எப்படி நம்ம பிரிப்போம்? இம்மு கூட்டல் ஆ மா. அப்போ ஆகார ஈரு. அதுக்கடுத்து வருமொழியிலையும் இலை அப்படின்னு ஈ தான் வருமொழியில் வந்திருக்கு. ஓகேவா? அப்போ இங்கேயும் உயிரெழுத்து இங்கேயும் உயிரெழுத்து, அதை பூர்த்தி செய்கிறதுக்காக இவ் வந்திருக்கு. ஓகேவா? அடுத்து பாருங்கள், பூவழகு. பூ எப்படி பிரிப்போம்? இப்பு கூட்டல் ஊ பூ அப்படின்னு பிரிப்போம். ஸோ நிலைமொழியில் ஊகார ஈரு வந்திருக்கு. அடுத்து பாருங்கள், வழகு. அதை எப்படி பிரிப்போம்? இப்பு பூ கூட்டல் அழகு அப்படின்னு பிரிப்போம். இதை வந்து நடுவில் ரெண்டு சைடும் வந்து நமக்கு உயிரெழுத்து வந்திருக்கிறதுனால நடுவில் இவ்வு வருது. ஓகேவா? அடுத்து பாருங்கள், சே இலை. சே கூட்டல் ஈ கூட்டல் இலை. அடுத்து பாருங்கள், சேவடி. சே கூட்டல் இவ்வு கூட்டல் அடி. ஏகார ஈரு யகர வகர உடன்படு மெய்கள் பெற்று வருகின்றன. அதாவது என்னன்னா ஏகாரம் ஏகாரம் சேவை வந்து எப்படி பிரிப்பீங்க? இச்சி கூட்டல் ஏ சே அப்படின்னு பிரிப்பீங்க. இப்போ சே இலை அப்படின்னு வந்திருக்கு. இங்கே சே வந்திருக்கு, இங்கே இ உயிரெழுத்து வந்திருக்கு. பட் இங்கே உடன்படு மெய் வந்து ஈயும் வந்திருக்கு. நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள், சேவடி. இதில் உடன்படு மெய் வந்து இவ்வுன்னு வந்திருக்கு. ஓகேவா? அதாவது
ஏகார ஈறு வரும்போது ஈயும் வரும் இவ்வும் வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதை நன்னூலில் எப்படி சொல்லியிருக்காங்க பாருங்க. ஈ ஈ ஐவழி யவ்வும் ஏனை உயிர்வழி வவ்வும் ஏமுன் இவ்விருமையும் உயிர்வரின் உடன்படுமெய் என்றாகும் அப்படின்னு நன்னூலில் சொல்லியிருக்காங்க. அதாவது இதோட எக்ஸ்பிளனேஷன் என்ன அப்படின்னா, நிலைமொழியில் ஈ ஈ ஐ இந்த இது வந்து ஈற்று சொற்களாக வந்துச்சு அப்படின்னா உடன்படுமை வந்து ஈன்னு வரும். பிற உயிர்கள் வந்துச்சு அப்படின்னா வந்து என்ன வரும், இவ் அப்படின்னு வரும். ஓகேவா. ஏ வந்துச்சு அப்படின்னா ஈயும் வரும் இவ்வும் வரும். ஓகேவா. இதுதான் இதோட எக்ஸ்பிளனேஷன். நெக்ஸ்ட் பாருங்க, குற்றியல் உகர புணர்ச்சி. குற்றியல் உகர புணர்ச்சிக்கு முன்னாடி நமக்கு குற்றியல் உகரம் அப்படின்னா என்னன்னு தெரிஞ்சுக்கணும். குற்றியல் உகரம் அப்படின்னா என்ன, சொற்கள் வந்து புணரும் போது என்ன ஆகும், அதோட மாத்திரை அளவில் இருந்து குறைந்து ஒலிக்கும். அதை தான் வந்து குற்றியல் உகரம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஓகேவா. ஆல்ரெடி இதை வந்து நம்ம 7th ஸ்டாண்டர்டில் படிச்சிருப்போம். அந்த வீடியோவும் நம்ம சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கோம். பார்க்காதவங்களுக்கு நான் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், அதையும் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அப்போ தான் இது புரியும். இதில் பாருங்கள், குற்றியலுகர சொற்களில் நிலைமொழியின் இறுதியில் உள்ள குற்றியலுகரம் மறுமொழியின் முதலில் உள்ள உயிரெழுத்துடன் புணரும் போது தான் ஏறிய மெய்யை நிறுத்தி உகரம் மறையும். பின் நிலைமொழி இறுதியில் உள்ளமை மறுமொழி முதல் எழுத்தாகிய உயிரெழுத்துடன் புணரும். ஓகேவா. இப்போ குற்றியல் உகர சொற்கள் அப்படின்னா ஃபர்ஸ்ட் என்னன்னு தெரியணும். 6 சொற்கள். குசுடு துபுரு இந்த 6 சொற்களை தான் நாம் குற்றியல் உகர சொற்கள் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ கீழே எடுத்துக்காட்டு பாருங்க, உங்களுக்கு புரியும். இதில் பாருங்க, மாசற்றார் இதை எப்படி பிரிச்சிருக்காங்க, மாசு கூற்றல் அற்றார் அப்படின்னு பிரிச்சிருக்காங்க. இதில் சு வந்து நம்ம எப்படி பிரிக்கிறோம்னு பாருங்க, இச்சு கூட்டல் ஊ அப்படின்னு பிரிக்கிறோம். இப்போ இதில் பாருங்க, உயிர்வரின் உட்குரல் மெய்விட்டோடும் இதுதான் வந்து புணர்ச்சி விதி. ஓகேவா. இந்த விதிப்படி தான் ஊ வந்து மறையுது. இதை தான் மேலே என்ன சொல்லியிருக்காங்கன்னு பாருங்க, வருமொழி முதலில் உள்ள உயிரெழுத்துடன் புணரும் போது தான் ஏறிய மெய்யை நிறுத்தி உகரம் மறையும். இதை தான் இங்கே சொல்லியிருக்காங்க. அதாவது இச்சு கூட்டல் ஊன்னு சொல்லுவோமா, இதில் மெய்யெழுத்து என்னது, இச்சு. இச்சை வச்சுட்டு ஊ வந்து மறைஞ்சிரும். ஓகேவா. அதை புணர்ச்சி விதியில் எப்படி சொல்கிறாங்கன்னு பாருங்கள், உயிர்வரின் உக்குரல் மெய் விட்டு ஓடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா. நெக்ஸ்ட் பாருங்கள், அப்புறம் ரிமைனிங் என்ன இருக்கும், மார்ச் கூட்டல் அற்றார் அப்படின்னு இருக்கும். இப்போ இது ரெண்டும் சேரும்போது என்ன ஆகும், இச்சு கூட்டல் ஆ சா அப்படின்னு மாறிடும். அதாவது உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்பே, அந்த விதிப்படி மாசற்றார் அப்படின்னு சொல்லி மாறுது. ஓகேவா. இதை நன்னூலில் எப்படி சொல்லியிருக்காங்க பாருங்க, உயிர்வரின் முக்குரல் மெய்விட்டு ஓடும் அப்படின்னு சொல்லி நன்னூலில் சொல்லியிருக்காங்க. அடுத்து பாருங்க, இட்டு இரு என்னும் இரு மெய்களோடு ஊர்ந்து வரும் நெடில் தொடர் உயிர் தொடர் குற்றியல் உகரங்கள் வருமொழியோடு சேரும்போது ஒற்று இரட்டித்து புணரும். அதாவது நம்ம ப்ரீவியஸாகவே வந்துட்டு நெடில் தொடர் குற்றியல் உகரம் உயிர் தொடர் குற்றியல் உகரம் எல்லாமே அந்த குற்றியல் உகரம் அதோட வகைகளில் பார்க்கும்போது நம்ம 7th ஸ்டாண்டர்டில் படிச்சிருப்போம். ஓகேவா. அந்த கான்செப்டை தான் இங்கே கொண்டு வந்திருக்காங்க. அதாவது இட்டுக்கும் இரு அப்படின்ற 2 மெய்யோட நெடில் தொடர் உயிர் தொடர் குற்றியல் உகரம் வந்து வருமொழியோட சேரும்போது ஒற்று வந்து இரட்டித்து புணரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எடுத்துக்காட்டு பாருங்க, புரியும். வீடு கூட்டல் தோட்டம் இதை சேர்த்து எழுதும் போது எப்படி எழுதுவோம், வீட்டு தோட்டம் அப்படின்னு மாறும். இங்கே கடைசி பாருங்க, இட்டு கூட்டல் ஊ டு இங்கே என்ன மெய் வந்திருக்கு, இட்டு மெய் வந்திருக்கு. இங்கே வந்து ஓ இத்து கூட்டல் ஓ தோ அப்படின்னு மாறும். ஓகேவா. அப்போ இட்டு அப்படின்ற மெய் வந்திருக்கு. அது வந்ததுக்கப்புறம் இங்கே என்ன குற்றியல் உகரம் வந்திருக்குன்னு பாருங்க, நெடில் தொடர் குற்றியல் உகரம் வந்திருக்கு. அதாவது இட்டு அப்படின்ற மெய்யோட நெடில் தொடர் குற்றியல் உகரம் வந்ததுனால இந்த இட்டு அப்படின்ற ஒற்று வந்து இரட்டிப்பா மாறி இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒற்று இரட்டித்து புணரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதனால தான் வீட்டு கூட்டல் தோட்டம் அப்படின்னு எழுதுறோம். அடுத்து பாருங்க, காடு இதுவுமே என்னது, நெடில் தொடர் குற்றியல் உகரம் தான். இங்கே இட்டு அப்படின்ற மெய் வந்திருக்கு. ஸோ காட்டு மரம். அடுத்து பாருங்க, முரடு கூட்டல் காளை. இதில் பாருங்க முரடு, அதில் இங்கேயும் பாருங்க இட்டு கூட்டல் இட்டு அப்படின்ற மெய் வந்திருக்கு. ஸோ முரட்டு காளை அப்படின்னு மாறுது. அடுத்து பாருங்க பகடு, இங்கேயும் வந்துட்டு இட்டு அப்படின்ற மெய் வந்திருக்கு. அங்கே பாருங்க பகட்டு வாழ்க்கை அப்படின்னு மாறுது. அடுத்து பாருங்க சோறு, இங்கே வந்து இரு கூட்டல் ஊ இரு அப்படின்ற மெய் வந்திருக்கு. கூட்டல் பானை அப்படின்னு வந்திருக்கு. ஓகேவா. இதில் இதுவும் வந்துட்டு நெடில் தொடர் குற்றியல் உகரம் தான். அப்போ நெடில் தொடர் வரும்போது என்னவா இருக்கும், இரு இட்டு இரு வரும்போது என்ன மாறும், ஒற்று வந்து இரட்டித்து புணரும். ஸோ சோற்று பானை அப்படின்னு வருது. அடுத்து பாருங்க, ஆறு கூட்டல் நீர்
இதுதான் என்னது உயிர் தொடர் குற்றியல் உகரம். ஓகேவா? உயிர் தொடர் குற்றியல் உகரத்துல இர் அப்படின்ற மெய் வந்திருக்கு. ஸோ ஆற்று நீர் அப்படின்னு மாறுது. அது பாருங்க, வயிறு கூட்டல் பசி, வயிற்று பசி, கயிறு கூட்டல் வண்டி, கயிற்று வண்டி. இதை நன்னூல்ல எப்படி சொல்லியிருக்காங்க பாருங்க, நெடிலோடு உயிர் தொடர் குற்றியல் குற்றுகரங்களுள் தர ஒற்று இரட்டும் வேற்றுமை மிகவே அப்படின்னு நன்னூல்ல சொல்லியிருக்காங்க. அடுத்து பாருங்க, முற்றியல் உகர புணர்ச்சி. முற்றியல் உகர புணர்ச்சி அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி முற்றியல் உகரம் அப்படின்னா என்னன்னு தெரிஞ்சுக்கணும். அதாவது ரெண்டு புணர்ச்சி விதியின் போது முற்றியல் உகர சொற்கள் வந்து அதோட மாத்திரை அளவிலிருந்து குறையாமல் அதே மாத்திரை அளவில் இருக்கும். அதை தான் வந்து நாம் முற்றியல் உகரம் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ வாங்க விதி என்னன்னு பார்க்கலாம். நிலைமொழியின் இறுதியில் உள்ள முற்றியல் உகரமும் குற்றியல் உகரத்தை போலவே தான் ஏறிய மெய்யை நிறுத்தி உகரம் மறையும். பின் நிலைமொழி இறுதியில் உள்ள மெய் வருமொழி முதல் எழுத்தாகிய உயிருடன் புணரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது என்னன்னா, குற்றியல் உகரத்தை மாதிரியே தான் முற்றியல் உகரமும் புணரும். ஓகேவா? முற்றியல் உகரம் வந்து பிரியும் போது என்ன ஆகும் அப்படின்னா, தான் ஏற்றிய மெய்யை மட்டும் விட்டுட்டு உகரம் வந்து மறைஞ்சிரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது என்னது, எடுத்துக்காட்டு பாருங்க, உங்களுக்கு புரியும். வரவறிந்தான், வரவு கூட்டல் அறிந்தான் அப்படின்னு பிரிக்கிறோம். இதுல வரவு, இதுல இவ்வு கூட்டல் ஊ அப்படின்னு பிரியுது. அப்படி பிரியும் போது இவ்வ மட்டும் விட்டுட்டு ஊ வந்து மறைஞ்சு போயிடுது. அதை பாருங்க, முற்றும் மற்றும் ஒரோ வழி என்னும் விதிப்படி ஊ வந்து மறைஞ்சிருது. மிச்சம் என்ன இருக்கு, வரவு கூட்டல் அறிந்தான் அப்படின்னு இருக்கு. இப்போ இங்க இவ் இருக்கு, இங்க ஆ இருக்கு. அப்ப இது என்ன விதிப்படி புணரும், உடன்மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்பு அப்படின்ற விதிப்படி வரவறிந்தான் அப்படின்னு சொல்லி புணருது. ஓகேவா? முற்றும் மற்றும் ஒரோ வழி அப்படின்னு நன்னூல்ல சொல்லியிருக்காங்க. அடுத்து பாருங்க, இயல்பீறு விதியீறு புணர்ச்சி. இயல்பீராகவோ விதியீராகவோ வரும் நிலைமொழியின் இறுதியில் நிற்கும் உயிரெழுத்துடன் கசதப மிகும் என்னும் மல்லின மெய்களை முதலில் கொண்ட வருமொழி சொல் சேரும்போது அவற்றிடையே வல்லொற்று மிகுந்து புணரும். அதாவது என்னன்னா, இயல்பீருனா நம்ம ஆல்ரெடி படிச்சிருக்கோம். இயல்பா வந்து சேரும்போது வல்லின மெய்கள் வந்து அதுல மிகுந்து வரும். இதைதான் வந்து இயல்பீறு அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? எடுத்துக்காட்டு பாருங்க, உங்களுக்கு புரியும். இயல்பீறு என்பது இயல்பாக நிற்கும் சொல்லின் வடிவம். இங்க பாருங்க, பள்ளி கூட்டல் தோழர். இதை சேர்க்கும் போது இதுல எந்த ஒரு புணர்ச்சியும் நடக்காது. ஆனா மெய் மட்டும் அதுல போய் சேரும். ஓகேவா? அதுவும் வல்லின மெய் வந்து சேரும். இங்க பாருங்க, பள்ளி தோழன் அப்படின்னு சேருது. ஓகேவா? அது பாருங்க, விதியீறு என்பது புணர்ந்த பின் நிற்கும் சொல்லின் வடிவம். இதுல பாருங்க, நிலம் கூட்டல் தலைவர். இதை நம்ம எப்படி பிரிப்போம், நில கூட்டல் தலைவர் அப்படின்னு பிரிப்போம். பிரிஞ்சதுக்கு அப்புறம் அதை நிலத்தலைவர் அப்படின்னு சேர்த்து எழுதுவோம். இது வந்து சேரும். ஓகேவா? இங்க பாருங்க, பள்ளி கூட்டல் தோழன், அதை பிரிச்சாலும் பள்ளி கூட்டல் தோழன் அப்படின்னு தான் நம்ம பிரிப்போம். அது சேர்த்தெழும்போது பள்ளி தோழன் வரும். இதே இது நிலம் கூட்டல் தலைவன் வரும்போது இம்மு வந்து போயிடுது, நில கூட்டல் தலைவர். இதை தான் வந்து விதியீறு அப்படின்னு சொல்றேன். இப்போ உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் பாருங்க, திரைப்படம். இதை எப்படி பிரிப்போம், திரை கூட்டல் படம் அப்படின்னு பிரிப்போம். ஓகேவா? இங்க பாருங்க, திரை கூட்டல் இப்பு கூட்டல் படம். இதுல பாருங்க, இயல்பினும் விதியினும் நின்ற உயிர் முன் கச தப மிகும் என்னும் விதிப்படி திரைப்படம் என புணர்ந்தது. ஓகேவா? இயல்பினும் விதியினும் நின்ற உயிரெழுத்துக்கு முன்னாடி கச தப வந்து மிகும். ஓகேவா? நெக்ஸ்ட் ஒன்று பாருங்க, மரக்கலன். இதை எப்படி பிரிப்போம், மரம் கூட்டல் கலன். ஓகேவா? இது மவ்வீறு ஒற்றிழந்து உயிரீறு ஒப்பவும் என்ற விதிப்படி மர கூட்டல் களம் இயல்பினும் விதியினும் நின்ற உயிர்மின் கசதப மிகும் என்னும் விதிப்படி மரக்கலம் என்று புணர்ந்தது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னா, மவ்வீறு ஒற்று அப்படின்னா இம்மு வந்து என்ன ஆகும் அப்படின்னா, ஒற்று அழிந்து உயிரீறு ஒப்பவும். ஓகேவா? அதாவது மரம், இது என்ன சொல்றாங்க, இம்மு வந்து போயிரும். இதுல உயிரீறு என்னது, ரா, இரு கூட்டல் ஆ ரா. இந்த உயிரீறு மட்டும் இருக்கும். ஓகேவா? அதுக்கு அடுத்து இயல்பினும் விதியினும் நின்ற உயிர்முன் கசதப மிகும். ஓகேவா? ஸோ இங்க வந்து இக்கு அப்படின்றது சேர்ந்து மரக்கலன் அப்படின்னு நாம எழுதுறோம். ஓகேவா? இதை நன்னூல்ல எப்படி சொல்லியிருக்காங்க பாருங்க, இயல்பினும் விதியினும் நின்ற உயிர்முன் கசதப மிகும் விதவான மண்ணே அப்படின்னு நன்னூல்ல சொல்லியிருக்காங்க. அடுத்து பாருங்க, பூப்பெயர்ச்சி. இது ரொம்ப ஈஸியான ஒன்று தான்.
பூ அப்படின்ற சொல் வந்து நிலைமொழியா வரும்போது வருமொழியில வல்லின எழுத்துக்கள் வந்துச்சு அப்படின்னா வல்லின மெய் வந்து புகும். அது மட்டும் இல்லாம அதுக்கு இனமான மெல்லின மெய்யும் வந்து புகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எடுத்துக்காட்டு பாருங்க, உங்களுக்கு புரியும். பூ கூட்டல் கொடி, இதை நம்ம பூக்கொடின்னு எழுதலாம், பூங்கொடின்னு எழுதலாம். இதுல இக்கு வந்து வல்லினமை, இங்கு வந்து மெல்லினமை, இதை தான் சொல்லியிருக்காங்க. அடுத்து பாருங்க, பூ கூட்டல் தொட்டி, இதை பூத்தொட்டி பூந்தொட்டி, இந்து வந்து மெல்லினம். ஓகேவா? அப்புறம் பூ கூட்டல் சோலை, இதை வந்து பூச்சோலை பூஞ்சோலை, இச்சு வந்து வல்லினம், இஞ்சு வந்து மெல்லினம். அடுத்து பாருங்க, பூ கூட்டல் பந்து, பூப்பந்து, இப்பு வந்து வல்லினம், இம்மு வந்து மெல்லினம். ஓகேவா? இதை தான் சொல்லியிருக்காங்க. பூவுக்கு அடுத்து நமக்கு வல்லின மெய்யெழுத்துக்கள் வந்துச்சு அப்படின்னா அதில் வல்லின மெய்யும் புணரும். அப்படி இல்லை அப்படின்னா அதற்கு இனமான மெல்லின மெய்யெழுத்துக்களும் சேரும் அப்படின்னு நமக்கு சொல்லியிருக்காங்க. நன்னூலில் எப்படி சொல்லியிருக்காங்கன்னு பாருங்க. பூப்பெயர் முன் இன மென்மையும் தோன்றும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து பாருங்க, மெய்யீற்று புணர்ச்சி. நிலைமொழி ஈற்றின் இறுதி எழுத்து மெய்யெழுத்தாக நிற்க வருமொழியின் முதலாக வரும் உயிரெழுத்துடன் மெய்யெழுத்துடனும் சேரும் புணர்ச்சி மெய்யீற்று புணர்ச்சி அப்படின்னு சொல்றாங்க. அதாவது என்ன அப்படின்னா, எடுத்துக்காட்டு பாருங்க. வாயொலி, இதை எப்படி பிரிக்கிறோம்? வாய் கூட்டல் ஒலி. இதுல நிலைமொழியோட இறுதி எழுத்து என்னது? ஈ. ஈ அப்படின்ற ஒரு மெய்யெழுத்து தான் நிலைமொழியோட இறுதி எழுத்து. வருமொழியோட முதல் எழுத்து என்னன்னு பாருங்க, ஓ, உயிரெழுத்து. இதை தான் சொல்லியிருக்காங்க. இந்த மெய்யெழுத்தும் இந்த உயிரெழுத்தும் சேர்ந்து வாயொலி. இது எந்த விதிப்படி? உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்பு அப்படின்ற விதிப்படி வாயொலி அப்படின்னு புணர்ந்திருக்கு. ஓகேவா? இத எப்படி நன்னூல்ல சொல்லியிருக்காங்க பாருங்க. உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்பே. அடுத்து பாருங்க, மண் கூட்டல் மகள், மண்மகள். இதுல நிலைமொழியோட இறுதியும் வருமொழியின் முதலும் மெய்யெழுத்தாக நிற்க இயல்பாக புணர்ந்தது. எப்படி சொல்றாங்க அப்படின்னா, நிலைமொழியோட இறுதி வந்து இன்னுன்னு இருக்கு. இப்ப மா இருக்கு. மாவை எப்படி பிரிப்போம்? இம்மு கூட்டல் ஆ, மான்னு பிரிப்போம். அப்போ முதல் எழுத்து இம்மு. ஓகேவா? ரெண்டுமே மெய்யெழுத்தா இருக்கிறதுனால இயல்பா வந்து புணர்ந்துச்சு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து பாருங்க, தனிக்குறில் முன் ஒற்று. தனிக்குறில் அப்படின்னா என்னன்னா, இப்ப நிலைமொழியில ஒரு குறில் எழுத்தோட ஒரு ஒற்று இருக்கிறது தான், ஒரு மெய்யெழுத்து இருக்கிறது தான் நாம தனிக்குறில் அப்படின்னு சொல்றோம். ஓகேவா? பாருங்க, நிலைமொழி தனிக்குறில் சார்ந்த மெய்யெழுத்தாக நின்று வருமொழியின் முதல் உயிரெழுத்தாக இருப்பின் நிலைமொழி ஒற்று இரட்டிக்கும். எடுத்துக்காட்டு பாருங்க, கல் கூட்டல் அதர். என்ன சொல்லியிருக்காங்க? நிலைமொழியின் இறுதி எழுத்து வந்து மெய்யெழுத்தா இருக்கணும், வருமொழியின் முதல் எழுத்து வந்து உயிரெழுத்தா இருக்கணும். அப்படி இருந்துச்சு அப்படின்னா வந்து மெய் வந்து இரட்டிக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? அப்ப இதை சேர்த்து எழுதும்போது கல் அதர் அப்படின்னு நம்ம எழுதுவோம். தனிக்குறில் முன் ஒற்று உயிர்வரின் இரட்டும். ஓகேவா? அதை தான் இப்படி உயிர்வரின் ஒற்று இரட்டும். அப்ப எப்படி பிரியுதுன்னு பாருங்க. கல்லு இல்லு பிளஸ் அதர், அதாவது 2 இல் வந்திருக்கு. அப்புறம் நெக்ஸ்ட் என்ன நடக்கும்? இல்லு கூட்டல் லா அப்படின்னு மாறிடும். அதாவது உயிர், உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்பு. அந்த விதிப்படி கல்லதர் அப்படின்னு சொல்லி புணரும். ஓகேவா? தனிக்குறில் முன் ஒற்று வரின் இரட்டும். ஓகேவா? ஒற்று உயிர் வரின் இரட்டும். அதாவது குறியலுக்கு அடுத்து ஒற்று வந்து வருமொழியில உயிர் வந்துச்சு அப்படின்னா அந்த ஒற்று வந்து இரட்டிக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? அடுத்து பாருங்க, மகர ஈற்று புணர்ச்சி. மகர ஈற்று புணர்ச்சி அப்படின்னு எதை சொல்லுவோம் அப்படின்னா, நிலைமொழியில கடைசி எழுத்து வந்து இம் அப்படின்னு வந்துச்சு, அல்லது மா ரிலேட்டட் சொற்கள் வந்துச்சு, இம் வர்றதை நம்ம மகர ஈறு அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? நிலைமொழி சொல்லின் இறுதி எழுத்தாக மகரமை வரும்போது அச்சொல் 3 நிலைகளில் புணரும். அது என்னன்னு பாருங்க. மகரமை கெட்டு புணரும், மகரமை கெட்டு இன மெல்லெழுத்து தோன்றி புணரும். அடுத்து பாருங்க, மகரமை கெட்டு வல்லினம் மிக்கு புணரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நீங்க எடுத்துக்காட்ட பாருங்க, புரியும். பாடம் கூட்டல் வேலை. இதுல பாருங்க, பாட வேலை. இதுல எப்படி சேர்ந்துருக்குன்னு பாருங்க. மகர மெய் வந்து கெட்டுருச்சு, அதாவது என்னாச்சு? மகரமை போயிடுச்சு. ஸோ பாட வேலை அப்படின்னு சேர்ந்து புணர்ந்துருக்கு. அடுத்து பாருங்க, பழம் கூட்டல் தோல். இதுலையுமே என்ன ஆயிருக்கு? மகரமை வந்து கெட்டு இம் வந்து போயிடுச்சு. ஸோ பழ கூட்டல் தோல் அப்படின்னு சேர்ந்துருக்கு. அதுக்கப்புறம் என்ன இருந்திருக்கு? ஒரு வல்லின மெய் வந்து என்ன ஆயிருக்கு? சேர்ந்திருக்கு. ஸோ பழ தோல். அதான் மகரமை கெட்டு வல்லினம் மிக்கு புணர்ந்தது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து பாருங்க, காலம் கடந்தவன். இதுல வந்து
மகரமை வந்து கெட்டு புணர்ந்தது. அதாவது மகரமை போயிடுச்சு. ஸோ கால கூட்டல் கடந்தவன் அப்படின்னு வந்துட்டு இப்போ இதில் வந்து மகர ஈறு திரிந்து மாறி இருக்கு. அதாவது இம் அப்படின்றது இங் அப்படின்னு மாறி இருக்கு. ஸோ காலம் கடந்தவர். இதில் பாருங்க வருமொழி முதல் எழுத்துக்கேற்ப மகரமை திரிந்து புணர்ந்தது. ஓகேவா? அதை நன்னூல்ல எப்படி சொல்லியிருக்காங்க பாருங்க. மவ்வீறு ஒற்றழிந்து உயிரீறு ஒப்பவும் வன்மைக்கு இனமான திரிபவும் ஆகும் அப்படின்னு சொல்லி நன்னூல்ல சொல்லியிருக்காங்க. அடுத்து பாருங்க பண்பு புணர்ச்சி. பண்பு புணர்ச்சி ஆல்ரெடி நம்ம பண்பு தொகைன்னு படிச்சிருப்போம். பண்பு தொகை அப்படின்னா என்ன? ஒரு சொல்லை வந்து பிரிக்கும் போது மை விகுதி வந்துச்சு அப்படின்னா மை விகுதி மறைஞ்சு வரும். அதுதான் வந்து நாம பண்பு தொகை அப்படின்னு சொல்லுவோம். அதை வச்சுதான் இங்க சொல்லியிருக்காங்க. பண்பு பெயர் சொல் நிலைமொழி சொல்லாக நின்று வருமொழி சொல்லுடன் புணரும் போது பின்வரும் மாற்றங்களை அடையும். இங்க பாருங்க என்ன சொல்லியிருக்காங்க. நிலைமொழியின் இறுதியில் உள்ள மை கெட்டு புணரும். இது பாருங்க பெருவழி. இதை எப்படி பிரிப்போம்? பெருமை கூட்டல் வழி அப்படின்னு பிரிப்போம். ஓகேவா? இதுல பாருங்க பெருமை, இதுல வந்து மை அப்படின்றது போய் சேர்த்து எழுதும்போது பெருவழி. இதை தான் சொல்லியிருக்காங்க. ஈறுபோதல் விதிப்படி மை விகுதி கெட்டு பெருவழி அப்படின்னு புணர்ந்தது. அடுத்து பாருங்க மை விகுதி கெட்டு நிலைமொழி சொல்லின் இறுதியில் உள்ள உகரம் இகரமாக திரியும். இதுல பாருங்க பெரியன். இதை நம்ம எப்படி பிரிச்சு எழுதுவோம்? பெருமை கூட்டல் அன் அப்படின்னு பிரிச்சு எழுதுவோம். ஃபர்ஸ்ட் வந்து ஈறுபோதல் விதிப்படி பெரு கூட்டல் அன் அப்படின்னு பிரியுது. அடுத்து பாருங்க இது இரு கூட்டல் உ ரூ அப்படின்னு பிரிக்கலாம். ரூவை. ஓகேவா? அடுத்து இங்க வந்து ஆ இருக்கு. ஓகேவா? இந்த இரு கூட்டல் உ இந்த உகரமானது எப்படி மாறி இருக்கு? இகரமா மாறி இருக்கு. அதாவது இரு கூட்டல் இ ரீயா மாறி பெரி கூட்டல் அன் அப்படின்னு மாறி இருக்கு. அததான் இடை உகரம் ஈ ஆதல் அப்படின்ற விதிப்படி திரிஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து பாருங்க பெரி கூட்டல் ஈ கூட்டல் ஐ அன்னு. அதாவது உடன்படு மெய் வந்து நடுவில் தோன்றுது. ஸோ இதுதான் ஈ கூட்டல் ஆ யா அப்படின்னு மாறி பெரியன். உடல்மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்பே. அந்த விதிப்படி ஈ கூட்டல் ஆ வந்து யாவா மாறி பெரியன் அப்படின்னு வந்திருக்கு. அதே இது பாருங்க மூதூர். இதை எப்படி பிரிக்கும்? முதுமை கூட்டல் ஊர். இதில் ஃபர்ஸ்ட் ஒன்று ஈறுபோதல் விதிப்படி மை விகுதி போயிட்டு அதுக்கப்புறம் குறியில் எழுத்து வந்து நெடில் எழுத்தா மாறுது. அதை வந்து ஆதி நீடல் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ மூது கூட்டல் ஊர் அப்படின்னு பிரியுது. இப்போ இதில் வந்து உயிர்வரின் உட்குரல் மெய்விட்டோடும். அதாவது என்ன அப்படின்னா இத்து கூட்டல் ஊ து. இதில் ஊ தான். ஊ அப்படின்ற எழுத்து வந்து மெய்யை மட்டும் விட்டுட்டு என்ன செய்யும்? ஊ வந்து மறைஞ்சு போயிடும். அப்போ என்ன இருக்கும்? இத்து மட்டும் இருக்கும். அப்போ மூத்து கூட்டல் ஊர் அப்படின்னு இருக்குது. இப்போ இத்து கூட்டல் ஊ அதாவது உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்பு அப்படின்றபடி இத்து கூட்டல் ஊ தூ அப்படின்னு மாறி மூதுன்னு மாறி இருக்கும். ஓகேவா? மை விகுதி கெட்டு நிலைமொழி சொல்லில் முதலில் உள்ள அகரம் ஐகாரமாக திரியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது பைந்தமிழ் பசுமை கூட்டல் தமிழ். இதுல பாருங்க மை விகுதி இங்க இருக்கு. இதுல பாருங்க தா இருக்கு. தாவை எப்படி பிரிப்போம்? இத்து கூட்டல் ஆ. அதை தான் சொல்லியிருக்காங்க. அகரம் வந்திருக்கு. அப்போ அகரம் வந்து என்னவா மாறுமா? ஐகாரமா மாறும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இங்க பாருங்க எப்படி பிரிச்சிருக்காங்கன்னு. பசு கூட்டல் தமிழ் அப்படின்னு பிரியுது. அதாவது ஈறுபோதல் மை வந்து போயிடுது. அடுத்து பாருங்க பா அப்படின்றது இப்பு கூட்டல் ஆ பா அப்படின்றது என்னவா மாறிடுது? ஐயா மாறுது. ஓகேவா? ஸோ பைசு கூட்டல் தமிழ் அப்படின்னு மாறுது. ஓகேவா? அடுத்து பாருங்க இணையவும் சு கெட்டது. ஓகேவா? இது ரெண்டும் இணையும் போது சு கெட்டு இந்தா மாறிடும். ஓகேவா? ஸோ அதான் பைந்தமிழ். அடுத்து பாருங்க மை விகுதி கெட்டு நிலைமொழி சொல் ஒற்று இரட்டிக்கும். இவங்க பாருங்க நெட்டிலை. இதை எப்படி பிரிக்கும்? நெடுமை கூட்டல் இலை அப்படின்னு பிரிச்சிருக்கோம். இதில் ஃபர்ஸ்ட் ஒன்று ஈறுபோதல் விதிப்படி மை வந்து போயிடும். அடுத்து பாருங்க நெடு கூட்டல் இலை அப்படின்னு இருக்கும். இதில் தான் தன்னோற்று இரட்டித்தல் அப்படின்ற விதிப்படி நெட்டு கூட்டல் இலை அப்படின்னு மாறுது. அதுக்கப்புறம் என்ன வரும்? உயிர்வரின் உட்குரல் மெய்விட்டு போகும் அப்படின்ற விதிப்படி நெட் இட்டு கூட்டல் இலை அப்படின்னு வருது. அப்புறம் உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்பே அப்படின்ற விதிப்படி இட்டு கூட்டல் இ டீன் மாதிரி நெட்டிலை அப்படின்னு மாறுது. ஓகேவா? என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்க. பண்பு புணர்ச்சியே பண்பு பெயர் புணர்ச்சியில் தன்னொற்று இரட்டல் என்னும் விதிப்படி பயன்படுத்த வேண்டும். வெற்றிலை வெறுமை கூட்டல் இலை. ஓகேவா? இதுல வெற்று கூட்டல் இலைன்னு மாறிட்டு அப்புறம் என்ன ஆகும்? வே இர் இர் கூட்டல் இலை அப்படின்னு மாறும். ஓகே? அப்ப இரு கூட்டல் இ
ரீன் மாறும். வெற்றிலை அப்படின்னு புணரும். ஓகேவா? அடுத்து பாருங்க, ஈறுபோதல் விதிப்படி மை கெட்டு நிலைமொழியின் இறுதி எழுத்து மகரமெய்யாக இருந்தால் முன்னின்ற மெய் திரியும். திரிதல் விதிப்படி புணரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இங்கே பாருங்க, செந்தமிழ் இதை எப்படி பிரிக்கும்? செம்மை கூட்டல் தமிழ் அப்படின்னு பிரிக்கும். அப்போ ஃபர்ஸ்ட் வந்து ஈறுபோதல் விதிப்படி செந்தமிழ் அப்படின்னு மாறிடும். ஓகேவா? அப்போ இதில் ஈறு என்ன இருக்கு? இம் அப்படின்றத நம்ம என்ன சொல்லுவோம்? மகரமெய் அப்படின்னு சொல்லுவோம். மகரமெய் அப்படின்னு இருந்துச்சுன்னா என்னவாகும்? முன்னின்ற மெய் திரிதல். ஓகேவா? அப்போ இம்மு திரிந்து இன்னா மாறும். ஓகேவா? அதனால செந்தமிழ் அப்படின்னு மாறி இருக்கு. அடுத்து பாருங்க, ஈறுபோதல் விதிப்படி மை விகுதி கெட்டு நிலைமொழியின் இறுதி எழுத்து உயிரெழுத்தாய் இருந்து வருமொழி வல்லின மெய்யாக இருப்பின் இனமிகள் விதியின்படி புணரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இங்க பாருங்க, கருங்கடல். இதை பாருங்க, கருமை கூட்டல் கடல்னு பிரிப்போம். ஃபர்ஸ்ட் வந்து ஈறுபோதல் விதிப்படி கரு கூட்டல் கடல் அப்படின்னு மாறும். ஓகேவா? இதில் பாருங்க என்ன கொடுத்துருக்காங்கன்னு, நிலைமொழியின் இறுதி எழுத்து உயிர் எழுத்து அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இறுதி எழுத்து என்னது? ரூ. இந்த ரூவை எப்படி பிரிப்போம்? இரு கூட்டல் ஊ, ரூன்னு பிரிப்போம். அப்போ கடைசி என்ன இருக்கு? ஊ அப்படின்னு இருக்கு. ஓகேவா? அதை தான் சொல்லியிருக்காங்க. நிலைமொழியின் இறுதி எழுத்து உயிரெழுத்தா இருந்துச்சு அப்படின்னா வருமொழி வல்லின மெய்யாக இருப்பின், வருமொழியில் என்ன இருக்கு? கா இருக்கு. காவை எப்படி பிரிப்போம்? இக்கு கூட்டல் ஆ, கான்னு பிரிப்போம். இதில் இக்கு அப்படின்றது என்னது? வல்லின மெய். இந்த மாதிரி நிலைமொழியின் இறுதி எழுத்து உயிரெழுத்தா இருந்து வருமொழி வந்து வல்லின மெய் எழுத்தா இருந்துச்சு அப்படின்னா இனமகள் விதிப்படி புணரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இனமிகள் அப்படின்னா இங்க அப்படின்ற எழுத்து வந்து இதில் சேருது. ஓகேவா? ஸோ கருங்கடல் அப்படின்னு மாறுது. அடுத்து பாருங்க, மை விகுதி கெட்டு நிற்கும் நிலைமொழியின் இறுதி எழுத்து மேற் சொன்ன எவ்விதியிலும் பொருந்தாதிருப்பின் இணையவும் என்னும் விதியை பயன்படுத்த வேண்டும். பைந்தளிர், பசுமை கூட்டல் தளிர். ஃபர்ஸ்ட் என்ன ஆகும்? ஈறுபோதல் விதிப்படி பசு கூட்டல் தளிர் அப்படின்னு மாறும். அடுத்து என்ன ஆகும்? இங்கே பா அப்படின்றது வந்து ஐகாரமாக மாறும். அதாவது அகரமானது ஐகாரமாக மாறும். அப்போ பைசு கூட்டல் தளிர் அப்படின்னு மாறும். அடுத்து என்ன ஆகும்? இந்த சு வந்து கெட்டு போயிடும். அப்போ என்ன ஆகும்? பை கூட்டல் தளிர் அப்படின்னு மாறும். அடுத்து இனமிகள், அது விதிப்படி பைந்தளிர் அப்படின்னு மாறும். ஓகேவா? இதை நன்னூலில் எப்படி சொல்லியிருக்காங்க பாருங்க. ஈறுபோதல் இடை உகரம் ஈயாதல் ஆதிநீடல் அடியகரம் ஐயாதல் தன்னொற்று இரட்டல் முன்னின்ற மெய்திரிதல் இனமிகள் இணையவும் பண்பிற்கு இயல்பே அப்படின்னு சொல்லி நன்னூலில் சொல்லியிருக்காங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட இந்த டாபிக் வந்து முடிஞ்சிச்சு. வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.